தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமகல நேத்திலிருந்து ஒரு உச்சகட்டமான ஒரு மோதலானது நிலவி வருகிறது. இந்த சூழல்ல பாமக இரண்டாக உடைகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஒருபுறம் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி திரு அன்புமணி தலைமையில ஒரு கூட்டமானது நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல பாமக ரெண்டா உடைகிறதாங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதுலயும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ பாமகவிலையும் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாமகவை பொறுத்த மட்டும் இது அவங்க குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. கட்சியில அதோட எதிரொலி கேட்கறத நம்ம பார்க்குறோம். அதோட பாதிப்பு கட்சியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கொந்தளிப்பை வெளிப்படுத்தி விட்டார். அவருடைய கொந்தளிப்புக்கான காரணம் அவர் கூட்டின கூட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல்வேறு அணிகளை கூட்டின கூட்டத்தில் நிறைய பேர் கலந்துக்கல, எதிர்பார்த்த அளவு கலந்துக்கலன்ற ஆதங்கத்தில் அவர் நேற்று கொந்தளிச்சிட்டாரு. அப்படி அவர் தனிப்பட்ட பல குற்றச்சாட்டுகளை அன்புமணி மேல வச்சிருக்காரு. வெளிப்படையா பொது வெளியில வச்சுட்டாரு. அதற்கெல்லாம் அன்புமணி அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அரசியல் ரீதியான ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதுல. ஒன்று, அஇஅதிமுக கூட்டணி சம்பந்தப்பட்டது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணி விரும்பினார் என்றும், ஆனால் அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வற்புறுத்தினார் என்றும் டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அடிப்படையான விஷயம் என்னவென்றால் 21 தேர்தலில் அதிமுக கூட்டணி வைத்து கூட 10.5% ஓட்டு இடஒதுக்கீடு கொடுத்து கூட அதிமுகவுடைய ஓட்டுகள் எதுவுமே பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஆக்சுவலா அந்த ஏரியாக்கள்ல குறிப்பா 11 மாவட்டங்கள்ல 77 தொகுதிகள் இருக்கு. அங்க 13 தொகுதிகளில் அதிமுக வின் பண்ணாங்க. ஆனா 14 தொகுதிகளில் போட்டிப்பட்ட பாமக ஒரு இடத்துல தான் வின் பண்ணாங்க. அதற்கப்புறம் பாமக விமர்சனம் பண்ற மாதிரி அதிமுகவில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. இதெல்லாம் தான் ஒரு காரணமா வச்சு அதிமுகவோட கூட்டணி அமையல என்பது அன்புமணியுடைய வாதமாக இருக்கிறது. இன்னொன்று அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லைன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றார். ஆனால் இதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதற்கு முன்னால் பல முறை, நூற்றுக்கணக்கான முறை அன்புமணியோட தலைமை பண்பை புகழ்ந்திருக்கார். பல முறை அமைச்சர் பதவியில சிறப்பாக செயல்பட்டிருக்கார். இந்தியாவிலேயே சிறந்த அமைச்சர் அன்புமணி எல்லாம் பேசியிருக்கார். ஸோ இந்த தனிப்பட்ட ஒரு சில விஷயங்களை அன்புமணி சொல்றது, டாக்டர் ராமதாஸ் சொல்றதை விட்டுட்டு அன்புமணி பற்றி அரசியல் குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது அதுல இன்னும் பெரிதாக விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த சூழல்ல தந்தை சொன்ன குற்றச்சாட்டுகள் பற்றி நிச்சயமாக அன்புமணி அவர் 3 நாள் கூட்டத்தில் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டார். ஆனால் பாமகவுடைய நிர்வாகிகளுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, இவர்கள் 2 பேரும் ஒன்று உடனே கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரும், கட்சி பிளவு நோக்கி போகக்கூடாது, எந்த சூழலிலும் கட்சியை ஒற்றுமையா வச்சுக்கணும், அதற்கு கட்சி பிளவுபட்டால் அதுக்கு 2 பேருமே தான் காரணம் என்கிற எண்ணம் தான் இன்றைக்கு மேலோங்குகிறது. ஸோ இதை உணர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கிராமங்களுக்கு பயணம் செய்து கட்சியை வளர்த்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தானே தன்னுடைய செயல் மூலமாக கட்சியின் பிளவுக்கு வழிவகுக்க மாட்டார் என்பது கட்சிக்காரர்களின் எண்ணமாக இருக்கிறது. அதே போல டாக்டர் அன்புமணி அவர்களும் இந்த விஷயத்தை பெருசாக்காம அவர் கடந்து போவார் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இதை மேலும் பெரிதுபடுத்தும்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் பாமக எண்ணமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய வேதனையாகவும் ஆதங்கமாகவும் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சார். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு பிரியன்.